Taste the Daily. ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மக்களிடம் மனு எழுதி தருவதாக கூறி கும்பல் ஒன்று வசூலில் ஈடுபடுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மனு எழுத 200 ரூபாய் வரை வசூல் செய்வதாகவும், மேலும் தங்களுக்கு அதிகாரிகள் பரிட்சயமானவர்கள் எனவும் மனு மீது நடவடிக்கை எடுக்க செய்வதாகவும் நம்ப வைத்து பல ஆயிரம் ரூபாய் கொள்ளையில் ஈடுபடுவதாகவும் கூறப்படுகிறது. ஆட்சியர் அலுவலக வாயிலேயே இத்தகைய அவலம் நடைபெறுவது ஸ்டாலின் ஆட்சியில் தோல்வியை அம்பலப்படுத்தியுள்ளதாக பொதுமக்கள் சாடியுள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் மப்பேடு அருகே இந்தியன் வங்கி ஒப்பந்த ஊழியர் தீபா தூக்கில் தொங்கியபடி சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஊழியரின் இறப்பு செய்தி அறிந்த வங்கி வாடிக்கையாளர்கள் வங்கி கணக்கில் செலுத்துவதற்காக தாங்கள் அளித்த பணத்தை தீபா கையாடல் செய்துவிட்டதாக குற்றம் சாட்டி வங்கியை முற்றுகையிட்டனர். இந்நிலையில் தீபாவின் இறப்பில் சந்தேகம் இருப்பதாகவும், வங்கி ஊழியர்களே முறைகேட்டில் ஈடுபட்டுள்ளதாகவும் அவரின் உறவினர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கிளாம்பாக்கம் பேருந்து நிலைய ஆய்வின் போது தாமதமாக வந்தது குறித்து கேள்வி எழுப்பிய செய்தியாளர்களை அமைச்சர் சிவசங்கர் கடிந்து கொண்டார். பேருந்து நிலையத்தில் போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் ஆய்வு மேற்கொள்வதாக தெரிவித்து செய்தியாளர்கள் அழைக்கப்பட்டனர். இந்த நிலையில் தெரிவித்த நேரத்தை விட 3 மணி நேரம் தாமதமாக அமைச்சர் வருகை புரிந்த நிலையில் இது குறித்து கேள்வி எழுப்பிய செய்தியாளர்களை அதிகாரப்போக்கில் அமைச்சர் கடிந்து கொண்டார். ஏன் தாமதமாக வந்தீர்கள் என்று கேட்ட செய்தியாளர்களை மிரட்டும் அமைச்சர்கள் எப்படி நல்லாட்சியை தருவார்கள் என்று ஸ்டாலினுக்கு மக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். ஆய்வு எங்க டிபார்ட்மெண்ட் ஆய்வு நாளைக்கு நான் ஏதோ புதுசா மினிஸ்டர் அந்த மாதிரி பேசுறீங்க. நான் இங்க எத்தனை முறை வந்திருக்கேன் தெரியுமா? 2 டிபார்ட்மெண்ட் பார்க்குறேன். என்னை பார்க்க வரவங்களை பார்க்கணும். விஐபிசி வேலேஷன் வந்து வெயிட் பண்ணாங்கன்னா நான் பார்த்துட்டு தான் வரணும். நான் பார்க்க முடியாது, நான் கிளம்புறேன்னா போக முடியாது. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே முத்துச்சாமிபுரத்தில் வீட்டின் மாடியில் ஏற்பட்ட தீ விபத்தில் பல்லாயிரக்கணக்கான மதிப்புடைய பொருட்கள் எரிந்து சேதமாகின. கேரளாவில் வேலை செய்து வரும் நாகராஜன் என்பவர் விடுமுறைக்கு சொந்த ஊர் வந்த நிலையில் காலையில் மீண்டும் கேரளாவிற்கு புறப்பட்டு கொண்டிருந்தார். அப்போது எதிர்பாராத விதமாக மாடியில் உள்ள அறையில் ஏற்பட்ட தீ விபத்தில் கட்டில், மேஜை, நாற்காலி உள்ளிட்ட பொருட்கள் தீக்கிரையாகின. விருதுநகர் மாவட்டம் காரியாப்பட்டியில் தனியாருக்கு சொந்தமான இடத்தில் செயல்படும் பணிமனையில் தகர செட்டுகளால் ஆன ஓய்வறையால் அவதிக்குள்ளாவதாக அரசு போக்குவரத்து கழக ஊழியர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். மாத வாடகைக்கு செயல்பட்டு வரும் இப்பணிமனையில் ஊழியர்களுக்காக தகரத்தால் ஆன ஓய்வறை மட்டுமே உள்ளதாக தெரிய வருகிறது. மழைக்காலம் தொடங்கியுள்ள நிலையில் பாம்பு உள்ளிட்ட விஷ உயிரினங்களின் தொல்லை அதிகம் உள்ளதாகவும் ஊழியர்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர். விடிய அரசின் அமைச்சர் தங்கம் தென்னரசுவின் தொகுதிக்குட்பட்ட இப்பகுதியில் தனியார் இடத்தில் போக்குவரத்து பணிமனை செயல்படுவதே இந்த ஆட்சி நிர்வாக திறமையின்மைக்கு சாட்சி என பொதுமக்கள் விமர்சித்துள்ளனர். ரிசர்வ்ஸ் சரியான இது இல்லாமல் நாங்கள் போராட்டம் பண்ணி தான் ஒரு ரிசர்வ்ஸ் வாங்கினா அது தகரச்சிட்டு மாதிரி போட்டு கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ள நல்ல வம்பெல்லாம் வந்துருச்சு. சார் உள்ளே வச்சு நல்ல வம்பெல்லாம் அடிச்சிருக்கோம். அதனால ஒரு நிரந்தர ஒரு கட்டடமா இருந்துச்சுன்னா நாங்கள் தொழிலாளிகளும் ஒரு நல்ல ஒரு ஃப்ரீயா மனசு ஒரு ரிலாக்ஸா படுத்து தூங்குறதுக்கான ஒரு இது இருக்குன்னா